ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான டாபிக், இந்த ரத்த ஓட்ட சம்மந்தமான டாப்பிக்கை பற்றி பேசும்போது, பல நபர்கள், ஏஜான நபர்கள், பர்டிகுலர்லி 60, 65 மேலே ஏஜான நபர்கள் வந்து காலில் வந்துட்டு நீண்ட நாளாக வந்து அவங்களுக்கு காலில் இருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்ட பிரச்சனையை கவனிக்காதனால காலில் ஆறாத புண்கள் வந்து பல பேர் அவதிப்படுறாங்க. நார்மலாக ஒருத்தருக்கு வந்து புண் வந்து ஆறலை அப்படின்னா அது வந்து 60 to 80, 90% அதுக்கான காரணம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய வெயின்ஸு, அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த சிறை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் காலில் மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் காலில் வரக்கூடிய அந்த லெக் அல்சருக்கு, காலில் வரக்கூடிய ஆறாத புண்ணுங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ரீசன் வந்து காலில் இரத்த தேக்கம் ஏற்படுறதுனால தான். இந்த இரத்த தேக்கம் ஏற்படுறத பற்றி நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் பேசியிருக்கேன் உங்களுக்கு. அதான் வேரிகோஸ் வெயினால் இருக்கும், நரம்பு சுருட்டல் தோலில் வெளில தெரியும், அதை கவனிக்காமல் வந்திருப்பீங்க. இல்லை நரம்பு சுருட்டல் காலில் வெளில தெரியாமல் கால் வீங்கி போயிருக்கும், தோல் கருத்து போயிருக்கும், ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். இப்போ இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு வந்து அது சரியாக நீங்களும் அதை கவனிக்காமல் வந்திருப்பீங்க. உள்ளே வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வர 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 உள்ள தோல் வந்து ஹார்டாகி ஒரு நேரத்தில் அந்த ரத்த ஓட்டம் தோலுக்கும் உள்ளாரக்கூடிய ரத்த ஓட்டத்துக்கும் ரத்த குழாய்களும் போய் சேராமல் ஸ்கின் வந்து வெடிப்பு ஏற்பட்டு, ரத்தம் தேங்கிறதுனால தோல் இன்னும் வந்து ஸ்ட்ரெச் ஆகும், தோல் இன்னும் வந்து டைட் ஆகும்போது அது ரத்த ஓட்டம் சரியாக ஸ்கின்லேருந்து உள்ளுக்குள்ள ரத்த குழாய்களுக்கு போய் அந்த ரத்தம் வந்து ட்ரெயின் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஸ்கின் வந்து இந்த பலூன் ஊதுனா எப்படி வீங்குறோம் அந்த மாதிரி வந்து அது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு நேரத்தில் அதுக்கு ரத்த ஓட்டம் போகாதனால ஸ்கின் கிராக் ஆகி புண்ணு வரும். ஸோ இது வந்து காலில் இந்த ரத்த தேக்கத்தினால வரக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 40 to 60% காலில் புண் வந்த நபர்கள் வந்து மினிமம் வந்து 6 to 8 months வந்து இந்த ஆர் ஈவன் மோர் தென் தட், ஒரு சிலருக்கு வந்து பல வருஷங்கள் 4 வருஷம் 5 வருஷம் ஆகியும் புண்ணு ஆறாமல் இருக்கும், என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. இதுக்கான காரணத்தை சரியாக அணுகாமல் டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அதை தோல் எடுத்து வைப்பீங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணுவீங்க, காலை மேலத்துக்கு வைப்பீங்க. இந்த மருந்து செலவுக்கும் இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணி அந்த நீண்ட மாதங்களாக ஆறாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படைய அந்த வாழ்வாதார இழப்பை வந்து நீங்கள் வந்து சரியான ரீசனை கண்டுபிடிக்காதனால தான் உங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஸோ இந்த காலில் ஆறாத புண்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்துட்டு காலில் இரத்த தேக்கம் இருக்குதாங்கிற அந்த ஒரு அறிகுறிகளை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது, ஏன்னா இது எதுக்கு இதை நான் மெயினாக சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான நபர்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு காலில் வந்து நம்ம மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு சிலர் சாக்ஸும் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நபர்கள் வந்து ஒரு குரூப்பாக எடுத்து வைத்தியம் பண்ணி பார்க்குறதுக்கும், இதே ஆறாத புண்கள் வந்த நபர்கள் வந்துட்டு அந்த காலில் இருக்கக்கூடிய இரத்த தேக்கம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த இரத்த தேக்கத்தை குணப்படுத்தக்கூடிய வைத்திய முறைகளை பண்ணோம்னா ரெண்டு குரூப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த இரத்த தேக்கத்தை குணப்படுத்தக்கூடிய வைத்தியம் பண்ண நபர்கள் வந்து புண்ணு ஆறுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, சீக்கிரமாக ஆறிடும், திருப்பி வர்றதும் கிடையாது. பட் இதே நபர்கள் காலில் சாக்ஸ் போட்டுட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நீண்ட நாளாக டாக்டரை அணுகி ட்ரெஸ்ஸிங் புண்ணு ஆடுற மாதிரியே இருக்கும், ஆனால் பல ஆண்டு காலம் ஆறாமல், பல மாதங்காலம் ஆறாமல் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து வைத்தியம் பண்ணால் வித்தின் புண்ணோட தீவிரத்தை பொறுத்து, ஓகேங்களா, 2 weeks 3 weeks 4 weeks உங்களோட புண்ணோட ஆழம், புண்ணோட டெப்த்து, சர்க்கம்ஃபரன்ஸு எவ்வளோ தூரம் பெருசாக இருக்குது, எவ்வளோ தூரம் உள்ளார போயிருக்குங்கிற பொறுத்து புண்ணு கண்டிப்பாக ஆற ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு 2 to 3 weeks 4 weeks ஆறிடும். இதே நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு சாக்ஸ் போட்டுருந்தீங்கன்னா பல ஆண்டு காலமாக தொடர்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டடியில் வந்து அது ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் இந்த காலில் இரத்த தேக்கத்தினால வரக்கூடிய ஆறாத புண்கள் வந்துச்சுன்னா அது குணப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் இழந்துடக்கூடாது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொலாங் ஆகிட்டே போகும், பட் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டராக ஹீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இனிஷியலாக எப்படி சிம்டம்ஸ் இருக்கும்னா, இனிஷியலாக உங்களுக்கு கால் வீக்கம் வந்திருக்கும், மசில் கிராம்ஸ் வந்திருக்கும், நடக்கும்போது டீச்சராக இருந்திருப்பீங்க, இல்லை நீண்ட நாள் நிற்கிற மாதிரியான ஜாபில் இருந்திருப்பீங்க, இல்லை ஒபீஸாக இருந்திருக்கும், உடல் பருமனாக இருந்திருப்பீங்க, இல்லை உங்கள் அம்மா அப்பா ஃபேமிலிஸை யாருக்காக ஒருத்தருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி காலில் இந்த வேரிகோஸ் வெயின் பிரச்சனை வந்திருக்கலாம். லேடிஸ்க்காக மோர் காமன், லேடிஸ்க்கும் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இல்லை ஏற்கனவே பிளட் கிளாட் வந்திருக்கும், காலில் டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு நம்ம சொல்ல உள்நரம்பில் பிளட் கிளாட் வந்திருக்கும், அவங்களுக்கு இந்த புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ப்ளஸ் உங்களுக்கு சுகர் இருக்கலாம், மற்ற மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது காலில் ரத்த தேக்கம் ஏற்கனவே இருந்தால் இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும். ஸோ இதோடைய ப்ராக்ரஷன் எப்படி, இது வந்து புண்ணாகிற ஸ்டேஜ் எப்படி வருதுன்னா, அந்த ரத்தத்துக்குள்ளார உங்களுக்கு அயன் சத்து இருக்குது, ஓகேங்களா. ரத்தம் சிகப்பாக இருக்கிறது காரணம் அயன் சத்து இருக்கிறதுனால, ஹீமோக்ளோபின் சொல்கிறோம்ல, அந்த ஹீம்ங்கிறது அயன்.
ரத்தம் தேங்க தேங்க அந்த அயன் சத்து வந்து இரத்த குழாயில் இருந்து சதைக்கு போய் படிய ஆரம்பிக்குது. அந்த படியும் போது தான் தோல் வந்து இனிஷியலாக ப்ரௌன் கலராக இருக்கும், அப்புறம் கருத்து போகும், கலர் மாறும். கீழே ஆங்கிள் ஜாயிண்ட் பக்கத்துலேயும் காலோட அடிப்பாக்கத்துலேயும் கலர் மாறும். அந்த கலர் மாற மாற ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கே தெரியாமல் அரிப்பு ஏற்படலாம். அந்த அரிப்பு ஏற்படும்போது உள்ளார காலில் இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ இப்போ தான் கால் வலி இருக்குது, கால் செவந்து போயிருக்கு, கால் வலி இருக்குது, ஃபீவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் ஒரு பெயின் கில்லரும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதை அப்படியே இக்னோர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி திரும்பி திரும்பி அந்த ரத்தம் தேங்கிட்டே இருக்கிறதுனால தோல் இன்னும் கனமாகி ஹார்டாகி கருத்து போய் நான் சொன்ன மாதிரி அது வீங்கி போய் உள்ள ரத்தம் வந்து ஃப்ரீயாக தோல்லேருந்து ஹார்ட்டுக்கு போய் சேராதனால தோல் வீங்கி போய் தோல் வெடிப்பு ஏற்பட்டு அந்த ஆறாத புண்கள் வருது. இனிஷியலாக வந்து புண் வந்து ஆறுற மாதிரி இருக்கும், சின்ன புண்ணாக இருக்கும், ஆறுற மாதிரி இருக்கும். நீங்களும் அதை இக்னோர் பண்ணிங்கன்னா புண்ணு ஆறிடுச்சு, ஒன்றும் மேஜராக வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. பட் நாளடைவில் போக அந்த புண்ணு வந்து ஆறாத புண்ணுங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இதே நீங்கள் ஏஜ் ஆகுறீங்க, வயதான நபரெல்லாம் இருக்கீங்க, சுகர் உங்களுக்கு வருதுன்னா உங்களுக்கு இன்னுமே புண்ணு ஆறாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ரிப்பீட்டாக அதே இன்ஃபெக்ஷனும் திரும்பியும் அந்த புண்ணோட சைஸும் பெருசாகும். இப்போ இந்த காலில் ஆறாத புண்கள் வரத்துக்கு இந்த வேரிகோஸ் வெயின்னாலேயோ இல்லைனா காலில் ரத்த தேக்கத்தினால ஏற்படக்கூடிய ஒரு வியாதினாலேயோ இந்த புண்ணு வரணும்னா அந்த புண்ணு எங்கே வரணுங்கிறது நீங்கள் பர்டிகுலராக தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக அந்த புண்ணு வந்துட்டு காலோட கீழ் பகுதியில் தான் வரும். ஓகேங்களா? புண்ணு நீங்கள் முட்டிக்கு நீ ஜாயிண்ட் பக்கத்துலேயோ இல்லை தொடையிலலாம் வராது. அதே நேரத்தில் விரல்லையோ பெருவிரல், 2ஆவது விரல், 3ஆவது விரல், 4ஆவது விரல்லையும் அங்கேயும் வராது. மோஸ்ட்டாக ரொம்ப காமனாக எங்கே வரணும்னா அந்த கணுக்கால் பக்கத்தில் அந்த அந்த முட்டி இருக்குல்ல கணுக்கால் ஆங்கிள் ஜாயிண்ட் பக்கத்துலேயோ அதுக்கு மேல் பகுதியிலையோ உள் பகுதி காலோட இன்னர் பார்ட், ஓகேங்களா, அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் சொல்லுவோம், அதோடைய உள் பகுதியில் இந்த புண்ணு வரக்கூடிய லொக்கேஷன் அதான் மோஸ்ட் காமன். அங்கே தான் தோல் நிறையா கருத்து போய் புண்ணு அந்த பக்கம் வரலாம். ஒரு சிலருக்கு அந்த காலோட முட்டி வெளிப்பகுதி, அது ஆங்கிள் ஜாயிண்ட்டோட வெளிப்பகுதி, காலோட அந்த முட்டி 2 முட்டி, உள்பக்கம் ஒரு முட்டி இருக்கும், வெளிப்பக்கம் ஒரு முட்டி இருக்கும் ஆங்கிள் ஜாயிண்ட்டில், லேட்ரல் மாலியோலஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துலையும் புண்ணு வரலாம். அதுவும் காலில் ரத்தம் தேங்கினா காலோட உள்பகுதியிலையும் வரலாம், காலோட கணுக்காலோட வெளிப்பகுதியிலையும் வரலாம். ஸோ மோஸ்ட் காமனாக அங்கே தான் புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த சைக்கிளில் ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு ஸ்டடி பண்ணும்போது இந்த மாதிரி புண்ணு வந்த நபர்கள் வந்துட்டு நம்ம வந்து நிரந்தர வைத்தியம் பண்ணலாமா, இந்த வேரிகோஸ் வெயினுக்கான வேறு இந்த லேசர் ப்ரொசீஜரோ இல்லைனா அதுக்கான வைத்திய முறைகளோ பண்ணலாமா, புண்ணு ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த வைத்தியம் பண்ணுமான்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த புண்ணு ஆக்டிவாக இருக்கும்போதே, புண்ணோடு நீங்கள் இருக்கும்போதே இந்த தொந்தரவை கண்டுபிடிச்சி இதை வைத்தியம் பண்ணால் புண்ணு இன்னும் ஃபாஸ்டராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதெல்லாம் இல்லாமல் புண்ணு ஆறுனதுக்கப்புறம் வேரிகோஸ் வெயின் வைத்தியம் பண்ணிக்கலாம்னு நீங்கள் இழுத்துகிட்டே போனீங்கன்னா இந்த புண்ணு ஆறுறதும் டிலே ஆகும், அந்த வைத்தியமும் லேட் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு ரிக்கவரி ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் சீக்கிரமாக நான் சொன்ன சிம்டம்ஸ் இருக்கும்போது அணுகிட்டு டாக்டர் வாஸ்குலர் சர்ஜன்ஸ் அணுகி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இந்த காலில் இருக்கக்கூடிய ரத்த தேக்கத்தை இன்றைக்கி வைத்தியம் பண்ணுறதுக்கு ஊசி வழியாக தான் பண்ணுறோம், லோக்கல் அனஸ்தீசியா தான், 1 ஹவரில் முடிஞ்சிடும். இந்த சின்ன எளிதான வைத்தியங்கள் இன்றைக்கி அதை பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் அந்த ரத்த தேக்கத்தை அடைக்கக்கூடிய வைத்தியங்கள், இந்த காலில் ரத்தம் சரியாக ஓடாமல் பைப் வந்து அந்த ரத்த குழாய் வந்து விரிவடைஞ்சு உள்ளுக்குள்ளக்கூடிய வேல்வும் சரியாக வேலை செய்யாமல் ரத்தம் கால்லேருந்து மேலே இருதயத்துக்கு போகாமல் காலிலே தேங்கிடக்கூடிய ரத்த குழாயை ஸ்கேனில் கண்டுபிடிச்சி அல்ட்ராசவுண்ட்லேயே கண்டுபிடிச்சி அந்த ரத்த குழாயை செயல்பட விடாமல் பண்ணுறது தான் ஊசி வழியாகவே செயல்படாமல் கூட பண்ணுறோம். ஸோ அது வந்து 1 ஹவரில் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் வைத்திய முறைகளை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங்லேயே ஒரு பயத்துலேயே இருந்து காலை ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே நீங்கள் அது ஆறிடும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீண்ட நாள் அது வந்து பிரச்சனையை தரக்கூடிய ஒரு தொந்தரவாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இந்த சைக்கிளை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து வைத்தியம் பண்ணிங்கன்னா 1 மந்த் 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் கம்ப்ளீட்டாக குணமாகி உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.